அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அமாவாசை உப்பு பரிகார நேரத்தை பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த அமாவாசை பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. புதுசாக பார்ப்பவர்களுக்கு அது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். அவர்களும் செய்து பயன் பெற்றால் அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். பலன்கள் என்பது இன்விசிபிள், அதாவது இதன் மூலம்தான் வந்தது அப்படின்றது இன்விசிபிள். ஆனால் பலன் நமக்கு வரும். அது எதன் மூலமாக வேண்டுமானாலும் வரலாம். நாம் ஒரு நேரத்தில் ஒரு கோவிலில் ஒரு தீபத்தை ஏற்றிருப்போம், அந்த பலனாக இருக்கலாம். அல்லது இந்த மாதிரி பலன்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்தே தீரும். அதனால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அமாவாசை உப்பு பரிகாரம் என்பது நிச்சயமாக எல்லாருக்கும் பயனை தந்த பரிகாரம். லட்சம் பேருக்கு பயன் தந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன், கோடிகள் குவிந்தது அப்படின்னும் சொல்ல மாட்டேன். இருக்கலாம், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். பல ஆயிரம் பேர் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த புண்ணியம் எனக்கு போதுமானது. பல ஆயிரம் பேர் நல்ல கடன்கள் அடைய பெற்று நகைகளெல்லாம் வாங்கி, நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோம், கார் வாங்கணும், நகைகளெல்லாம் அடமானத்திலேருந்து எடுத்துட்டோம், கடை வச்சு நடத்துகிறோம், எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு. இந்த எல்லா விதமான புகழுக்கும் காரணமானவர் ஸ்ரீ மகாபெரியவா மட்டும்தான். அதனால் நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு மாற்றமும் அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தியது நம்ம சேனல் மூலமாக. அதை மட்டும் நான் சொல்லுவேன், நம்ம சேனல் மூலமாக அவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகள். இந்த உப்பு பரிகாரம் எல்லாருக்கும் நல்ல பலனை கொடுத்துருக்கு. நாளைய தினம் வெறும் அமாவாசை மட்டும் இல்லாது மகாலய அமாவாசையாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, அதாவது முன்னோர்களுக்கு படையல் போட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு இதை செய்யணுமா அல்லது அதற்கு முன்பாகவே செய்யணுமா அப்படின்னு. இந்த பரிகாரம் செய்வதற்கு எந்த விதமான விதி விலக்குகளும் தேவை கிடையாது. சொல்லுகின்ற நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் செய்யுங்க. இது தர்ப்பணம் கொடுத்த பிறகு, தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்பாக, எப்படி வேண்டுமானாலும் இதை நாம் செய்யலாம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக நிறைய பேர் சேர்றாங்க நம்மளுடைய, அதாவது அத்வைதா 7 குடும்பத்தில். அவர்களுக்காக எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு முறை நான் சொல்கிறேன். ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கங்க. இந்த மஞ்சள் துணி ஆஃப் பட்டு கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷைனிங்காக இருக்கும். அந்த ஒரு கிளாத்தை எடுத்துக்கங்க. அது ரொம்ப சிறந்தது. எடுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ரூபாய் காயினை வச்சுடுங்க. உங்ககிட்ட தங்கம் இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன பீசஸ், அதாவது மூக்குத்தியில் திருகாணி இருக்கும், அதை இதில் வச்சுட்டு ஒரு முடிச்சா கட்டி நிலைவாசலில் சென்டர் பாயிண்டில் கட்டி விடுங்க. நிலைவாசல் சொல்லும்போது வாசக்காலில் ஆணியை அடிக்காதீங்க, அதற்கு மேலே இருக்கக்கூடிய சுவற்றில் ஆணி அடித்து மாட்டுங்க. இப்போ நிறைய ஆணிகள் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆன்லைன் ஷாப்பில் நிறைய பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒட்டுற மாதிரி எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஓட்டிட்டு இதை ஹேங் பண்ணி விட்டுடுங்க. இப்படி நாம் செய்யும்போது அதில் வைத்திருக்கக்கூடிய, அதாவது அந்த உப்பில் வைத்திருக்கக்கூடிய அந்த பணம், நகை நமக்கு ருணத்தை கொடுக்கும். அதாவது பணத்தில் எது வைக்கிறோமோ, அதாவது உப்புல எது வைக்கிறோமோ அது நமக்கு மறுபடியும் வரும். அதனால் பணம் வரும், நகைகள் வரும். அடமானத்தில் இருந்தால் அந்த நகைகள் நமக்கு வரும். பணம் எப்படி வரும்? யாரோ ஒருவர் கதவை தட்டி நமக்கு தருவாரா? அப்படி கிடையாது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். இன்க்ரிமெண்ட் இதுவரை கிடைக்கல அப்படின்னா இந்த பரிகாரம் செய்து இன்க்ரிமெண்ட் வரும். நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க, அவங்க கொடுக்காத அலக்கழிப்பாங்க. நீங்கள் இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு பணம் அவர்களுடைய மனசில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அது கொடுக்க வைக்கும். வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா வேலையை ஏற்படுத்தும். இப்போ கணவர் வேலை செய்கிறார், மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் நான்
நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு எந்த வேலையும் அதாவது எனக்கு ஏற்றாற் போல எனக்கு கிடைக்கல, வீட்டையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு அதற்கு ஏற்றாற் போல எனக்கு வேலை இருந்தால் நான் செய்வேன் அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நமக்கு பணம் வருவதற்கு உண்டான அந்த சாத்திய கூறுகள் எதெல்லாம் நமக்கு இருக்குதோ அது எல்லாத்தையும் நமக்கு அந்த பிளாக்கேஜஸ் எல்லாத்தையும் நீக்கி நமக்கு அந்த வேலையை கொடுத்து அதன் மூலமாக பணத்தை நமக்கு கொடுக்கும். இப்போ உங்களுக்கு உங்களுடைய சொத்துகள் வரணும் அப்படின்னா அது உங்களுக்கு சேரும். இப்படி தர்மமான வழியில் உங்களுக்கு வரவேண்டிய அனைத்து விதமான பலன்களும் பணத்தின் மூலமாக அது பயனாக அடையும். இப்போ எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பழைய மூட்டையை எடுப்பதற்கு நேரம் கிடையாது. அந்த பழைய மூட்டையை எடுத்துக்கோங்க, துணியை அலசி போட்டுடுங்க, உப்பை தண்ணீரில் நல்லா கரைச்சி ஷிங்கில் கொட்டிடுங்க அல்லது கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. அதே காசு அதே நகையை வச்சு சொன்ன நேரத்தில் ஹேங் பண்ணிவிடுங்க. நல்லா முடிச்சா கட்டிட்டு நிலைவாசலில் தொங்க விட்டுடுங்க. நிலைவாசலில் தொங்க விட முடியல அப்படின்னா உள்புறமாகவோ ஜன்னல்லையோ தொங்க விடுங்க. நிறைய பேர் தண்ணீர் கசியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ மழைக்காலம் இல்லையா, அதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை அப்படியே விட்டுடுங்க. கீழே ஒரு துணியோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுடுங்க. அதாவது சொட்டு சொட்டாக தண்ணீர் கொட்டும், அதிலிருந்து ஒரு துணியை போட்டு விடுங்க, அவ்வளவுதான். அது மறுபடியும் அது அப்படியே கெட்டியாக ஸ்ட்ராங்காக மாறிடும். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நேரத்தை பார்க்கலாம். நாளைய தினம் அதாவது இந்த அமாவாசை நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு. அதனால் நாளைய தினம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே இந்த ஒரு மூட்டையை கட்ட பாருங்கள். இந்த நேரத்தில் முடியல அப்படின்னா 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே இந்த ஒரு மூட்டையை கட்ட பாருங்கள். அதுவும் முடியல அப்படின்னா ஈவினிங் 6 to 7 இந்த மூட்டையை கட்ட பாருங்கள். இந்த 3 நேரம் சிறப்பானது இந்த மூட்டை கட்டுவதற்கு. இந்த மூட்டையை கட்டி சுவாமி கிட்ட வச்சு ஒரு விளக்கேற்றி மனசார நீங்கள் சுவாமியை வேண்டிட்டு இந்த மூட்டைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசலில் கட்டி ஒரு ஊதுவத்தியை அந்த புகையை காட்டிட்டு உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு கற்பூர ஹாரத்தி வீடெல்லாம் காட்டும்போது இந்த மூட்டைக்கும் காட்டுங்க. அவ்வளவுதான், பரிகாரம் முடிந்து விட்டது. நிச்சயமாக இந்த பரிகாரம் செய்வதின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை நான் செஞ்சேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஜாதக கூறுகளாகட்டும், நீங்கள் இருக்கக்கூடிய வீடு அல்லது உங்களுடைய நேரமோ சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் மனம் தளராமல் திரும்ப 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 செய்யுங்க. என்றோ ஒரு நாள் உங்களுக்கு இந்த ஒரு மூட்டை உங்களுக்கு பயன் தந்தே தரும், அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது. இப்படி இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் இப்படி எல்லாருக்கும் பகிருங்க, அவர்களும் செய்து பயனடையட்டும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு பதிவில் மறுபடியும் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.